ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் 20 வருஷத்துக்கும் மேல இழுத்தடிச்சு கடைசியா ஒரு விசித்திரமான சட்ட கேள்வியில நின்னுச்சு. அந்த கேஸ பத்தி தான் நாம இப்ப விலாவாரியா பார்க்க போறோம். இது தங்களோட நிலத்துக்காக ஒரு குடும்பம் நடத்தின ஒரு நீண்ட போராட்டத்தோட கதை. பாருங்க, 2001ல ஆரம்பிச்ச இந்த சட்ட பயணம் இந்த வருஷம் தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சரி, இந்த நம்பவே முடியாத சட்ட போராட்டம் எப்படி ஒன்னொன்னா நடந்ததுன்னு நாம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ கதைக்குள்ள போலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, மகாராஷ்டிராவுல இருக்கிற ஒரு விவசாய நிலத்துல இருந்து தான். அப்போ அந்த நிலத்தோட உண்மையான உரிமையாளரோட குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்கம் அந்த நிலத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்ததை எதிர்த்து கேஸ் போட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய நீண்ட சட்ட போராட்டத்துக்கே ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. அந்த குடும்பம் முதல் கோர்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இந்த வெற்றி கதையோட முடிவா இல்ல. சொல்லப்போனா இது ஒரு புது, இன்னும் சிக்கலான ஒரு அத்தியாயத்தோட ஆரம்பமா தான் இருந்துச்சு. 2006ல கோர்ட் அந்த குடும்பத்துக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லுச்சு. அவங்களுக்கு ஒரு தெளிவான வெற்றியும் அந்த நிலத்துக்கான உரிமையும் கிடைச்சது. ஆனா தோத்து போனவங்க சும்மா இல்ல. பிரதிவாதிகள்ல 2 பேரு இந்த தீர்ப்புல திருப்தி அடையாம எப்படியாவது இந்த தீர்ப்பை மாத்திடலான்னு ஒரு நம்பிக்கையில கேஸ ஹையர் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. இங்கதான் இந்த வழக்குல ஒரு ரொம்பவே விசித்திரமான திருப்பம் வருது. ஏன்னா கோர்ட் இவங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பீல் பண்ணவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு. முதல்ல பிரதிவாதி நம்பர் 4, அதாவது முதல் அப்பீல் செஞ்சவரு தீர்ப்பு வந்த கொஞ்ச மாசத்திலேயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு 2ஆவதா இருந்த, அதாவது மிச்சம் இருந்த ஒரே அப்பீல் செஞ்சவரும் இறந்து போறாரு. இப்போ இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, கடைசி அப்பீல் செஞ்சவர இறந்து வெறும் 8 நாள்ல கோர்ட்டு இந்த அப்பீல் சம்பந்தமான வாதங்களை கேட்டிருக்கு. பாத்தீங்களா? இதனால என்ன ஆச்சுன்னு பாருங்க. ரொம்ப வினோதமா கோர்ட் இப்போ உயிரோடவே இல்லாத 2 பேருக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. சொல்லப்போனா இந்த ஒரு சூழ்நிலை தான் பல வருஷமா தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கிடுச்சு. இத நம்மள ஒரு முக்கியமான சட்ட புதிருக்கு கொண்டு வருது. அதாவது, இறந்து போன ஒருத்தருக்கு ஆதரவா கொடுக்கிற தீர்ப்புக்கு உண்மையிலேயே சட்ட சக்தி இருக்குமா இல்லையா? சட்டத்துல இதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் நல்லிட்டி, அதாவது செல்லாத நிலை. அப்படின்னு என்னன்னா, ஒரு விஷயம் ஆரம்பத்துல இருந்தே செல்லாது, அது நடக்கவே இல்லாத மாதிரி. பல வருஷமா கீழ்கோர்ட்டெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த தப்பான அப்பீல் தீர்ப்பு முதல் வெற்றியோட மர்ஜ் ஆகி அதை மாத்தி எழுதிடுச்சுன்னு வாதிட்டாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை இதுக்கு முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. சரி, வாங்க உச்ச நீதிமன்றம் எப்படி சரியான சட்ட கொள்கைய ரொம்ப அருமையா விளக்கினாங்கன்னு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இறந்து போனவங்களுக்கு ஆதரவா கொடுத்த தீர்ப்பு செல்லாது, அதுக்கு எந்த சட்ட சக்தியும் கிடையாதுன்னு. இத இன்னும் வலுப்படுத்த அவங்க ஒரு பழைய சட்ட கொள்கையையும் மேற்கோள் காட்டினாங்க. அதாவது, அப்பீல் பண்ணவர் இறந்துட்டா அந்த மேல்முறையீடு அப்படியே நின்னுடும். அப்போ முதல் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு தான் இறுதியானது, அது மாறாது. இது ஒரு பவர்ஃபுல்லான சட்ட கருத்தை சூப்பரா விளக்குது இல்லையா? அதாவது, ஒரு தப்பான அஸ்திவாரத்து மேல நீங்க எதையுமே கட்ட முடியாது. அதே மாதிரி செல்லாத ஒரு தீர்ப்பை எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தெளிவான வாதனா கடைசியா அந்த குடும்பத்தோட பல வருஷ போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. சுப்ரீம் கோர்ட் அவங்களோட கடைசி உத்தரவுல அந்த தப்பான தீர்ப்புகள் எல்லாம் ரத்து செஞ்சாங்க. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பம் ஜெயிச்ச நிலத்தை இப்போ அவங்க உரிமை கோரலான்னு வழி செஞ்சு கொடுத்தாங்க. இது ஒரு குடும்பத்தோட கதைக்கு ஒரு நல்ல முடிவா இருந்தாலும் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. அதாவது, இந்த வழக்கு ஒரு சட்ட சிக்கலை அழுத்திருச்சு சரி, ஆனா இந்த மாதிரி சிக்கல்கள் முதல்லயே வராம தடுக்க நம்ம சட்ட அமைப்பு என்ன செய்ய முடியும்?